ஓகே. இப்போ சென்னையில நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன தயக்கமாச்சு இருந்திருக்கா? ஏன்னா இங்க நெறைய காஃபி ஷாப் இருந்திருக்கு. ஸோ நம்மளும் இங்க போயிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். இது நல்ல ஒரு பீக் கொண்டு வருமா? அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியரில் கிடைக்கிறத வந்து ஃபெயிலியராக பார்க்காம லேர்னிங்காக பார்த்துட்டோம். அந்த விஷயங்களை நாங்கள் அப்போ மறுபடியும் அதை பண்ணாமல் எப்படி அதை டேரக்ட் வேறு மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்குன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாற்றி அதை தொடர்ச்சியாக மக்களுக்கு புரிய வச்சு இது நல்லது, இதை சாப்பிட்டு பாருங்கள் சாம்பிள்ஸ்லாம். ஏன்னா ஆரம்பத்தில் நாங்கள் தான் டீ மாஸ்டராகவே நிற்போம். முதல் பிரான்ச்சில் நான் தான் வந்து நான் ஒரு ஷிஃப்ட்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஷிஃப்ட் வருவாங்க. நாங்கள் தான் ரொட்டேட் பண்ணுவோம். எப்படி எப்படி கொடுக்கணும், ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நாங்கள் பண்ணுறதுனால அந்த கிரவுண்ட் லெவலில் இருந்து வந்ததுனால அதோட ப்ளஸ் ஆர் மைனஸை நாங்கள் லேர்ன் பண்ணிட்டோம். அதை எங்களோட வரக்கூடிய அடுத்த கட்ட ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக இருந்தது. ஸோ இப்படி இருந்ததுனால எங்களால் ஓகே. உங்களுடைய பிஸ்னஸ் அந்த ஸ்டார்டிங் அந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் எந்த மாதிரியான இது ஸ்ட்ரகிளெல்லாம் சேலஞ்ச் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா முதன்மையானது ஃபண்டிங். ஒரு கடையை போடணும் அப்படின்னா ஃபண்டிங் இஷ்யூ இருந்தது. அதை எப்படி நாங்கள் ஃபண்ட் ரொட்டேட் வந்து எப்படி பண்ணணும், ஒரு வெண்டாருக்கு நம்ம டைம் கேட்டு அந்த வெண்டார் பேமெண்ட் எப்படி நம்ம இந்த இதில் ரொட்டேட் பண்ணுறது, சீட்டு போட்டு ஃபினான்ஸ் எப்படி பண்ணுறது. ஏன்னா பேங்க் சப்போர்ட் வந்து முதல்லலாம் எடுத்த உடனே லோன் கொடுக்க மாட்டாங்க. அது நாங்கள் பார்த்தது அந்த டைமில். அதனால் அதை வந்து ஃபண்ட் ஃப்ளோ எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. அதில் வந்து அனுபவங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்போல்லாம் எங்களால் ஒரு 5 லட்சம் இருந்தால் எங்களால் ஒரு பிரான்ச் ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் ஆரம்பத்தில் இருந்தோம். அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டிங் போட்டு அதுலேருந்து கிடைக்கிற வருவாயை வந்து அப்படி ரொட்டேட் பண்ணோம். அப்படி பண்ணதுனால சேலஞ்சிங்கை எங்களால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது.